வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இப்போது cascade.comல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம யூசர் நேம் மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போகிறதுமே இந்த மாதிரி கீழே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது மை ஏர்னிங்ஸ். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்ன மெத்தடில் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமான இதெல்லாமே, அதாவது ஏர்னிங்ஸ் ஓரியன்டான எல்லா ப்ராசஸுமே இதில் உங்களுக்கு காட்டும். ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கீழே எதுவுமே காட்டல, தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் வியூ கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஆஃபர்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஷாப்பிங்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ரெஃபரல்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதாவது போனஸ் அமௌண்ட் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணது மூலமாக போனஸில் வந்து $1 கிடச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்ததான் இந்த மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் தான் உங்களுக்கு உங்களுடைய செக்கில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த டீட்டெயில் எப்பவுமே அட்ரஸ் இதெல்லாமே கரெக்டாக கொடுங்க. அடுத்ததான் நீங்கள் பாஸ்வேர்டு எதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த அப்டேட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் இருக்கிற பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேமெண்ட் செட்டிங்ஸ், ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு செக் ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேமெண்ட் மெத்தட் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் செட்டிங் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். உங்களோட யூசர் நேம் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த அக்கௌண்ட் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுலேருந்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டெலீட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.